அப்பா அப்பத்தா என்ன சொன்னாங்க? அதே புராணம் தான்டா, மீனாட்சி வரக்கூடாதுன்றாங்க. அத்தை, ஏன் தங்கச்சி என்ன பண்ணா? அவளுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை? என் பொண்ணு பாவம், அவ நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். இப்ப அவ வாழ வந்த வீட்ல அவளை உள்ள விடலன்னா என்ன அர்த்தம்? அப்பதான் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் உள்ள போவோம் வாங்க. மீனாட்சி நீ உள்ள வா போவோம். அத்தை, எனக்கு மத்தவங்க மாதிரிலாம் பேச தெரியாது. பாட்டி சம்மதம் இல்லாம நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். இப்ப என்னப்பா பண்றது? ஏப்பா லோகு, ஆ? என்னையா அது? நாங்களும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கோம். இப்படி கல்யாணம் ஆகி வந்த பொண்ணு மாப்பிள்ளைய வாசல்லே நிக்க வச்சிருக்கிய. ஏன்பா ஜீவா, உன் பொண்டாட்டியை கூட்டு உள்ள போப்பா. நானா மாட்டேங்கிறேன். எங்க அப்பத்தா தான் எங்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சே. ஏ சக்தி, உன் மாமியாருக்குன்னு கிறுக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு மாப்பிள்ளை யாராவது வாசல்ல நிப்பாட்டுவாங்களா? இது என்ன அநியாயமா இருக்கு? இல்ல, இந்த கல்யாணம் நடந்தது. நாங்களும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம். ஜீவா ஏதோ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டான், என்ன பண்றது? இனி அதை மாத்தவா முடியும்? அதான் அந்த பொண்ணு இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டால. ஏண்டி சக்தி, உன் மாமியாருக்கு அப்படி என்ன வரட்டு கௌரவம்? வாழ வேண்டிய பிள்ளைங்கள உள்ள விட மாட்டாளாமே. பாட்டி எங்க கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க அப்பத்தா கிட்ட தானே கேட்கணும். நான் கேக்குறேன்யா, எங்க அவ? அவங்க ஜம்முன்னு உள்ளதான் உட்காந்துருக்காங்க. அநியாயத்தை கேட்கணும்னா நேரா நீங்க உள்ள போய் தான் கேட்கணும்.